இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மத்தவங்களோட ஒரு படி மேல இருக்கோம், அதிகாரம் நம்ம கையில இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த பதிலடி நிச்சயமா கிடைச்சே தீருங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை தாங்க நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க, கதையை கேட்கலாமா? கண்ணீர் வழிய வேலைக்கார பெண் சுப்பு நின்றிருக்க அவளை குற்றவாளி கூண்டுக்குள்ளே நிற்க வைத்து கேள்வி கேட்டு குட்ட குட்ட குனிய செய்து வார்த்தைகளை குப்பைகளாய் கொட்டி குவித்தாள் முதலாளி பானுமதி. பானுமதிக்கு எல்லா உண்மையும் தெரிந்து போனதால் கணவன் ராமமூர்த்தி வெட்கத்தால் கூனி தலை குனிந்தார். பானுவின் கையிலோ லேப்டாப். அதுவே ஒரு சாட்சியாக நின்றது. நடந்த சம்பவத்தை தெளிவாய் படம் பிடித்து காட்டி கொண்டிருந்தது அந்த சிசிடிவி கேமரா காட்சி. நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் இந்த கேமராவை இதனிடமிருந்து நீங்கள் தப்பித்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதெல்லாம் சரி, எத்தனை நாட்களாக நடக்கிறது இந்த பணப்பரிமாற்றம் என்ற பானுவின் பேச்சு தோரணை அவர்கள் இருவரையும் மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த முதலாளி தொழிலாளி இருவரிடையே பணம் கைமாறும் காட்சி அந்த சிசிடிவி கேமராவில் தெள்ள தெளிவாக பதிவாகியிருந்தது. இதை கண்ட பானுவின் மண்டைக்குள் சந்தேகம் என்னும் கருவண்டு குடைய ஆரம்பித்தது. எனக்கு தெரியாமல் உங்கள் இருவரிடையே என்னதான் நடக்கிறது என்று பானு கேட்ட கேள்வி ஒன்றே போதும். வேலைக்காரி சுப்புவை யாரோ கத்தியை கொண்டு சரமாரியாக குத்துவது போல் தோன்றியது. வறுமையின் காரணமாய் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் இது போன்ற எஜமானி பேசும் பேச்சுகளை செவி கொடுத்து கேட்டுதான் ஆக வேண்டுமா என்று பரட்டை தலையுடன் பரிதவித்து நின்றாள் அந்த வேலைக்கார பெண். மன்னித்து விடுங்கள் அம்மா, இதை பற்றி தங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். இது ஒரு தவறான விஷயமாக எனக்கு தெரியவில்லை என்றாள் வேலைக்காரி. இதோ பாரு சுப்பு, வாங்கிய கடனுக்கு அதிக வட்டி போட்டிருக்கிறேன். எனக்கு தெரியாமல் நடந்த இந்த நாடகத்துக்கு இதுதான் தண்டனை என்று சொன்ன பானு வாங்கிய கடனுக்கு அதிக வட்டி சொல்லியே அதிர வைத்தாள். பணம் திரும்பும் வரை நீ செய்யும் வேலைக்கு இனி இங்கு சம்பளமே கிடையாது என்று மேலும் ஒரு தண்டனையும் சுப்புவிற்கு வாரி வழங்கினாள் பானு. இதை கேட்டு வாய்விட்டு சிரித்த சுப்பு பின்னர் சீறினாள். சுப்புவின் வார்த்தைகள் நெருப்பில் போட்ட உப்பாய் வெடித்து சிதறியது. அம்மா, நாங்க வறுமையின் காரணமாக வீட்டு வேலைக்கு வந்திருக்கலாம். அதுக்காக எதை பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்போம்னு நினைக்காதீங்க. தப்பு உங்ககிட்ட இருக்கு. எதையும் ஒழுங்கா செய்ய வேண்டும். நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே சிசிடிவி கேமரா பதிவுகள், அதை இன்னொரு முறை நன்றாக உற்று பாருங்கள், உண்மை புரியும். அதுல கொடுக்கிற கை என்னுடையது, பணத்தை வாங்குற கை உங்க கணவருடையது. கொடுக்கும் என் கை மேலே இருக்கு, வாங்குற அவர் கை கீழே இருக்கு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காதுமா. அவர் மேலே இறக்கப்பட்டு தான் அந்த பணத்தை கடனாக கொடுத்தேன் என்றாள் அவள். சுப்புவின் பேச்சை கேட்டு ஆடி போன பானு அவசரமாய் அந்த காட்சியை மீண்டும் பார்த்தாள். ஆம், அதில் பணத்தை கொடுக்கும் கை சுப்புவினுடையது, வாங்கும் கை கணவனுடையது. அவமானத்தில் நிலை குலைந்து போனாள் பானுமதி. அவளது கனல் கக்கும் பார்வையால் கணவன் ராமமூர்த்தி பஸ்மமாகி விடுவான் போல் இருந்தது. என்னையா இதெல்லாம்? உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேனே. போய் ஒரு வேலைக்காரிகிட்ட போய் பணம் வாங்கியிருக்க என கணவனிடம் பானு கோபமாய் கத்த அதற்கான பதிலையும் சுப்புவே தந்தாள். அட போமா, அது என்ன வேலைக்காரி பணம்? யார்கிட்ட இருந்தாலும் பணம் பணம்தான். அது என் புருஷன் கூலி வேலை செஞ்சு உழைச்சி சேர்த்து வச்ச பணம். அதன் மதிப்பு அதிகம். நீ மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறாயே. பணத்தை என்னிடம் வாங்கிய உன் கணவர் ஏதேனும் வாய் திறக்கிறாரா பார்த்தாயா? அவரை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தப்பு உன்னுடையதுதான். அவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சே உன் பிறந்த நாள், அதுக்கு மோதிரம் ஒன்று வாங்கி தர சொல்லி உன் புருஷனிடம் சண்டை போட்டாயே. உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற அவர் என்னிடம் வாங்கிய கடன் தான் இது. இனி உன் புருஷனாச்சு நீயாச்சு. நான் புறப்படுறேன். சீக்கிரமா நீ சொன்ன வட்டியோட சேர்த்து என் பணத்தை திருப்பி கொடுத்து விடு. உன் வீட்டில் நான் இனி வேலை செய்ய மாட்டேன். நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் சுப்பு. அடுத்த நொடியே அந்த வீட்டின் காட்சிகள் தலைகீழாக மாறியது. பதறிப்போனாள் பானு. அவசரமாய் சுப்புவின் கையை பிடித்து, அடியே கோச்சுக்காதடி, அதுக்காக பாதிலேயே வேலையை விட்டுட்டு போயிடுவியா? சமைத்து போட்ட பாத்திரங்கள் சேர்ந்து போய் மலை மாதிரி கிடக்கு. அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் உனக்கு உயர்த்தி தரேன். உன்கிட்ட வாங்கின காசுக்கு சொன்ன வட்டியும் சேர்த்து தரேன். உன் கூட பிறந்தவளா என்ன நினைச்சுக்கோ. உங்க அக்கா சண்டை போட்டா இப்படிதான் கோச்சிட்டு போவியா? என்ன மன்னிச்சிடுடி என்று புலம்பியபடி சுப்புவின் பின்னால் கெஞ்சி கொண்டு ஓடி வந்தாள் பானு. சில மணி நேரத்திற்கு முன்னால் தன்னை எடுத்தெறிந்து பேசிய அதே முதலாளி அம்மாவா இது? இவர்களால் மட்டும் எப்படி ஒரு பச்சோந்தியை போல் தன்னை மாற்றிக்கொள்ள முடிகிறது? பானுவின் பேச்சு எதையும் பொருட்படுத்தாத சுப்பு, இன்னைக்கு பேசுற நீ நாளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு என்னம்மா நிச்சயம்?
நான் இனிமே இங்க வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினாள். இதை கேட்ட பானு அடக்க முடியாத கோபத்தை அடுத்து தன் கணவனிடம் காட்ட நினைத்து வீட்டின் உள்ளே பறந்து வர அங்கே சமையல் அறையில் கணவன் ராமமூர்த்தி பாத்திரங்களை துலக்கும் சத்தம் அவளின் காதுகளுக்கு இனிமையாய் கேட்டது. சட்டென்று அதுவே அவளை அமைதி புறாவாக்கியது.